Hello friends, welcome to Thanivarvan YouTube channel. இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வயநாடு ரோட் ட்ரிப் தான் பார்க்குறீங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய பார்ட் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. மழையை பார்த்தா அந்த நம்ம இதுக்கு போனோம்ல அந்த மலை மாதிரி தான் இருக்கு. மதுரையிலேருந்து வயநாடு போகிற ரோட் ட்ரிப் தான் இது. ஆக்சுவலி நாங்கள் மதுரையிலேருந்து பிளான் பண்ணி கிளம்புனதுலாம் ஒவ்வொரு பாட்டாக நம்ம தனிஒருவன் யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு நாளில் நாங்கள் எப்படி வயநாடு ரீச் ஆகணுன்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 hours ட்ராவலு அப்படின்ட்டு தான் கூகுள் மேப்பும் உங்களுக்கு காமிக்கும். ஆனால் அது 9 மணி நேரத்தில் முடியாது. 12 மணி நேரம் 13 மணி நேரம் இழுக்கும். அதனால் கூகுள் மேப் நம்பி போகும்போது பார்த்து போகணும் நம்ம தான். ஸோ அந்த மாதிரி தான் எங்களை கேரளாவுக்குள்ளே வந்து கூகுள் மேப் கூப்பிட்டு போச்சு. நிலம்பூர் அந்த பிளேஸ் எல்லாம் வந்து தாண்டி நாங்கள் போய்கிட்டு இருந்தோம். ரோடு சிங்கிள் ரோடாக தான் வந்து இருந்தது. ஆக்சுவலி எங்களுக்கு கூகுள் மேப் காமிச்சது இந்த ரூட்டு தான், ஷார்ட் ரூட்டுன்னு சொல்லி அவர் காமிச்சார். அதுக்கு ஹில்ஸ் ஏறி போயிருந்தா கூட நாங்கள் ஏதோ போயிருந்துருப்போம் போல். இதெல்லாம் வந்து ஷார்ட் ரூட்டை க்ராஸ் பண்ணி நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஈவினிங் டைம் ஆகிடுச்சு, ஒரு 5 o'clock கிட்ட ஆகிடுச்சு. வயிறு பசிக்கும் இல்லையா, டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒரு பிளேஸில் வந்து சாப்பிட்டோம் நாங்கள். அதையுமே இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஹில்ஸ் மாதிரியே தெரியாமல் ஏற்றிட்டாங்க. ஆமாம், அதனால தான் காருக்கு பின்னால் இறங்குச்சு. நீங்களும் அலர் கோயிலில் இப்போ ஏறுற மாதிரி இந்த வரைக்கும் சவுண்டு. அலர் கோயில் ஏறுற மாதிரி கொஞ்சம் நேரம் தான் ஏற்றி விட்டு அப்புறம் தான் இறக்கிக்குவோம். இல்லை கொஞ்சம் நேரம் டீ குடிச்சதுனால வேர்க்குது ரொம்ப. நான் எடிட்டிங் பண்ணும்போது அந்த ஊட்டி கிட்ட வந்து கொண்டு போயிருச்சு. ஆக்சுவலி அந்த வீடியோவும் இதில் வந்து மிங்கிள் ஆயிடுச்சு. இது லாஸ்ட்டாக வர வேண்டியது நடுவில் வந்திருக்கு. ஊட்டிக்கிட்ட அப்படின்னா தமிழ்நாடு கேரளா தமிழ்நாடு பார்டர், அதான் 4 தடவை வந்து வந்துட்டோம். கேரளா தமிழ்நாடு கேரளா தமிழ்நாடுன்ட்டு கடைசியில் அந்த கூகுள் மேப்பு எங்களை அங்கேயும் சுற்றி கூடலூர் கூப்பிட்டு போச்சு. அதுதான் இந்த எலிஃபெண்ட் கிராசிங் ஜோன்லாம். இது அதாவது தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் கேரளா பாலக்காடு பொள்ளாச்சி வழியாலாம் போகிட்டு மறுபடியும் தமிழ்நாடு கூடலூர் வழியாக வந்தோம். பார்டரில் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் சுல்தான் பத்திரியை சூஸ் பண்ணதுனால எங்களுக்கு இப்படி மாறிடுச்சு லொக்கேஷன் வந்து. நீங்கள் உங்கள் வயநாட்டில் நீங்கள் எங்கே ஸ்டே பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்றது மாதிரி லொக்கேஷனுக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் மேப் வந்து போட்டுக்கோங்க. ஆனாலும் இது ஒரு ஜாலியான த்ரில்லிங்கான அனுபவமாக தான் இருந்தது. வயநாட்டில் சுற்றி பார்த்தோமோ இல்லையோ, இந்த ரோட் ட்ராவலில் நல்லா என்ஜாய் பண்ணோம். அடுத்தடுத்த வீடியோஸில் வரும் நாங்களாம் என்ன பண்ணோன்னு சொல்லிட்டு நைட் டைமில். ஏன்னா ஒரே ஃபேமிலி ஃபன்னாக இருந்தது. ஏன்னா அது வந்து ஒரு இருட்டு ஹில்ஸில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம். அதுவும் நாங்கள் போன பிளேஸ்க்கு வந்து இப்போவாது உங்களுக்கு வண்டி போகுது. கூகுள் மேப் காமிச்ச பிளேஸில் வந்து வண்டியே அவ்வளோவா வரல. இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து எலிஃபெண்ட் கிராசிங் தான். இது 7வது பாயிண்ட். இது ஒருவேளை அது ஊட்டியாக இருக்கலாம், அது வந்து கோத்தகிரியாக இருக்கலாம். அங்கிட்டு இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வண்டியே அவ்வளோ வராததுனால எவ்வளோ த்ரில்லிங்காக ட்ராவல் பண்ணியிருப்போம் அப்படின்ட்டு. கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆனால் அது வந்து கேரளா தமிழ்நாடு பார்டர். ஆக்சுவலி அது ஹில்ஸு. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம மாற்றிக்கிறோம்.
ரப்பர் மரமா பாக்கு மரம். தெரப்பி சென்டர். காக்கா தொடுவா என்னது இது? நந்தினி பால் இங்கேயுமா இருக்கு. பால் இங்கே பெங்களூர் இருக்கிற பால் இங்கே வரைக்கும் வந்துருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனிவரும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அவிவா மொபைல் பக்கத்துல இது இல்ல இது இல்லைன்னு ஆனால் இங்கே தான் இருப்போங்க. தான் டைவர் இப்படிதான் போல. எத்தனை கிலோமீட்டர் காமிக்குது? அதெல்லாம் தெரியல. இப்போதைக்கு 350 ரைட்டு காமிச்சு. அடுத்து லெஃப்ட்ல ஏதோ அந்த கேட்டை தாண்டினா தான் தெரியும், கேட்டுக்குள்ளே வராது. ஸ்டேட் ஹைவே ஆயுது. வயநாடு அதான் அந்த ரோடு சொன்னோம். இல்லைடா அதாண்டா 500 கொடுத்தாண்டா புக் பண்ணியிருக்கோம். இதான் நல்லா இருக்கு இந்த சீன். இல்லை 4 ஃபோட்டோ எடுத்துட்டு நாங்கள் போய் கிளம்பிடுவோம் வீட்டுக்கு. நாங்கள் வந்து இது பைன் ஃபாரஸ்ட் வந்தோம். அந்த மாதிரின்ட்டு இந்த லெஃப்ட் போங்க. ரப்பர் மரமா? இது இந்த போர்டு அங்கனே பார்த்த மாதிரி இருந்துச்சு. கருப்பு கார் சல்லுன்னு போயிட்டு. இது அழகாக இருக்கு. இடக்காரா என்ன இடக்காரா பாலம் இருக்கு. வறண்ட பூமியா இருக்கு. தண்ணியே வேணாம். இங்கே இருக்குது. என்ன சொல்லுவோம், வயநாடு தான் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னாங்க. எப்படி இருக்கு? வரல பண்ண 70 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கலாமா? நம்மளோட டெஸ்டினேஷன் அது எவ்வளோ கொடூரமாக இருக்குது. எத்தனை